எல்லா பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் ஒரு மெசேஜ் என்னன்னு கேட்டேன்னா, வெறும் படிப்பு மட்டும் படித்தால் போகாது. வாழ்க்கைக்கு என்ன தேவை தெரியுமா? நானும் மாஸ்டர் டிகிரி தான். ஆனாலும் வாழ்க்கைக்கு எது உதவும் என்றால் இந்த மாதிரி வேலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இது என்ன வேலை அப்படின்னு கேட்குறேன்னா, ஐ வில் எக்ஸ்பிளைன். இது என்ன வேலைன்னா, இது பார்த்தீங்களா, டிஸ்டம்பர் இந்த டிஸ்டம்பரை வாங்கி வச்சுட்டு செவரெல்லாம் சுவிட்ச் போர்டு பக்கம்லாம் ரொம்ப கருப்பாக ஆகிடும். வீடு பூரா நம்ம வந்து டிஸ்டம்பர் அடிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும்? பேட்ச் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி போன தடவை நான் டிஸ்டம்பர் வாங்கி வச்சு அதுக்கான உபகரணம்லாம் வாங்கி வச்சுட்டு போனால், எங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகள், பழக்கமில்லாத ஆண் பிள்ளைகள் பண்ணின வேலையை பார்த்தீங்களா? பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் சொரியாக அடித்து வச்சு முடிச்சு விட்டுட்டாங்க. இப்போது அழுக்காக இருந்தால் கூட 2 கோட்டிங் அடித்து சரி பண்ணிடலாம். ரிப்பேர் பண்ணுற வேலை இருக்குது பாருங்க, சரியான வேலையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நான் திருப்பி டிஸ்டம்பரை அடித்து வச்சுட்டு பூரா செவரு ஒரே ஒரு ஃபினிஷ் பண்ணின இடத்த மட்டும் காட்டுறேன். அதுக்கப்புறம் பண்ணின்னு இருக்கிற இடத்த காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபினிஷ் பண்ணினது. இன்னும் 2 நாள் கழித்து பழைய கலருக்கு அழகாக வந்துடும். உள்ளே கூடி டார்க்காக தெரியறதெல்லாம் என்னென்னா, ஆல்ரெடி பண்ணின பேட்ச் ஒர்க் ஒன்றும் பண்ண முடியாது. அது இன்னும் கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உட்காந்து அடின்னு அடிச்சிருக்கேன். இந்த செவரும் இப்போ தான் கொஞ்சம் அப்படி முடிச்சிருக்கேன். இது இப்போ நான் வந்து பண்ணின்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி பொழுது எப்படி விடிஞ்சதுன்னா, சரி இன்றைக்கி இந்த வேலையை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசம்பரிங் ஒர்க்கு நடக்குது. களவும் கற்றுமர அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். களவு கற்றுக்கல, மற்ற எல்லா கலையும் கலையில் 64 கன்ஃபார்மாக 30க்கு மேலே எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை கற்றுன்றணும், அதை கற்றுன்றணும், கார்பெண்ட்ரி ஒர்க் தெரியும், மேசன் ஒர்க் தெரியும், ப்ளம்பர் ஒர்க் எம்சில் வாங்கி தெரியும், அது தெரியும், இது தெரியும். ஹார்ட்வேர் ஷாப்பில் போய் என்ன வாங்கினா என்ன ஒர்க் பண்ணணுங்கிற அளவுக்கு, ஒரு அலமார் பண்ணுற அளவுக்கு நமக்கு அறிவு வந்தாச்சு. ஆனால் இதுதான் வாழ்க்கைக்கு தேவை போல் இருக்குது. இதை தெரியாமல் தான் நம்ம வந்து இருக்கிற மாஸ்டர் டிகிரிலாம் படிச்சுட்டு உட்காந்துருந்துருக்கோம். படித்த படிப்பு வந்து ஒன்றும் உதவாது. இது வந்து வீட்டில் இருந்தோம்னா, நம்ம வீடு நம்ம நன்னா இருக்கிறதுக்கு பைசா செலவு பண்ணாமல், இல்லையா, ஸ்பெண்டிங் பண்ணாமல் இருக்கிறது வந்து சேல்ரி தானே. அதைத்தானே நம்ம வீட்டுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்க முடியும், நம்மளோட உடல் பொருளாவியை வச்சு அப்படின்னு நினச்சி நான் பண்ணின்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் கற்றுக்கிறது வந்து இது கிடையாது, எங்கே போனாலும் கிடைக்கும். ஆயக்கலையில் 64 சிறந்தது சமையல் கலை. அதை ஒன்று கற்றுண்டேன்னா எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மாநிலத்துக்கு போனாலும் எல்லோருக்கும் பசி நிரந்தரம். அதனால் எல்லாருமே சமையல் கலையை கற்றுக்கோங்கோ, உங்கள் ஸ்டைலில் இம்ப்ரூவ் பண்ணுங்கோ. அதனால் இது வந்து சமையல் கலைங்கிறது நீங்கள் 500 ரூபா இருந்தாலும் ஆரம்பிச்சுடலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு வேணாலும் சரவண பவன் மாதிரி பண்ணலாம். அதனால் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், அதுதான் மெசேஜ் இதுக்கு. ஸோ நான் வந்து என்னோடய வீட்டு ரிப்பேர் வேலைகள் எல்லாமே நான் தான் அநேகமாக பார்ப்பேன். யாரையும் கூப்பிட்டு பார்க்குறது பிடிக்காது. நம்ம பண்ணிவிட்டு பார்க்குறப்போ இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, சம்திங் மோர். பண்ணி பாருங்கோ. பாய்.